கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி உட்கார மாட்டேன் என்றார். தேவ பிள்ளைகளே, என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஒதுக்கினவர்களின் முன் கர்த்தர் உங்களை தூக்கி வைப்பார் என்று பேச விரும்புகிறேன். சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்கு ஈசாயினுடைய வீட்டிற்கு தேவன் சாமுவேலை அனுப்பினார். அங்க இருந்த எல்லா பிள்ளைகளையும் ஈசா வர வைத்து, தேவன் தெரிந்து கொண்டவன் இவன் தானா, இவனுக்கு அழகு இருக்கு, இவன் ஹைட் இருக்குது, இவனுக்கு வெயிட் இருக்குதுன்னு எல்லாம் பார்த்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாட்ட கேட்குறாரு சாமுவேலு ஈசாயிட்ட, உனக்கு வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்கானான்னு. ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்னு இவன் ஞாபகப்படுத்தினாதான் அவன் இருக்கிறதே இவனுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவனை குடும்பத்திலிருந்து ஒதுக்குனாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்ல வரவா, ஒதுக்கினவன் மேல்தான் ராஜயோகம் இருந்தது. பிள்ளைகளே, இன்னைக்கு உன் அப்பா உன்னை ஒதுக்கலாம், உன் அம்மா உன்னை ஒதுக்கலாம், உன் கூட பிறந்தவங்க உன்னை ஒதுக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உன்னை எல்லாரும் ஒதுக்கலாம், ஊழியத்தில் உன்னை எல்லாரும் ஒதுக்கி உன்னை மிதிக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து நான் சொல்லவா, எந்த தாவீதை ஒதுக்கினார்களோ, எந்த யோசேப்பை ஒதுக்கினார்களோ, எந்த தானியேலை ஒதுக்க நினைத்தார்களோ, அவர்களின் முன்பாகவே கர்த்தர் அவரை தூக்கி வைத்தார். ஷபரபலபா ஹந்தரபலபா. இன்னைக்கு நான் எல்லார்ட்டையும் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன் பிரதர். என்னை கொன்று போட்டா கூட கேட்க ஆள் இல்லை பிரதர். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என்கிட்ட யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டா எனக்கு அழுக வருது, யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டா எனக்கு அழுக வருது. எல்லாரும் இருந்தும் தாவீத மாதிரி அநாத மாதிரி இருக்கிறேன். அப்பா இருக்கிறது உண்மை, அம்மா இருக்கிறது உண்மை, கூட பிறந்தவர்கள் இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனா எல்லாரும் இருந்தும் தாவீது அநாதையை போல இருந்தான். வீட்டில் இருக்கிறத விட நிறைய நேரம் காட்டில் இருக்கிறது தான் அவனுக்கு வேலை. ஏன்னா சகோதரர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால இன்னைக்கு நீ ரொம்ப வேதனையில் இருக்கிறையா? கவலைப்படாத தம்பி தங்கச்சி, கவலைப்படாத சகோதர சகோதரி, உன்னை கர்த்தர் உயரத்துல தூக்கி வைக்கிற நாள் வருகிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை நிச்சயமா உயர்த்துவார். உன்னை உயர்த்தாம யாரை உயர்த்துவார்? நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.